பரமமலையில் 3 அடுக்கு இருக்கிறதா சொன்னேன்ல, அதில் இந்த நடு அடுக்கு வந்து விசாலாட்சி விஸ்வநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தில் அப்படியே நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா பின்பகுதியில் இந்த ஒரு இடத்த பார்க்க முடியும். இந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. சின்ன வயசில் நான் இருக்கும்போது இங்கே சிவப்பு கலரில் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த கோயில் கட்டுறப்போ வந்து ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் வரி வசூலிச்சிருக்காங்க. அப்போது வந்து ஒரு கிளவிட்ட போய் கேட்கும்போது அவங்க 1 அணா அந்த மாதிரி ஏதோ ஒரு விலை மதிப்பு கம்மியாக ஒரு காயின் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதெல்லாம் ஒரு காசா, இதெல்லாம் நீ வந்து வரியாக கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த கோயில் எழுப்பியிருக்காங்க. பல தடவை எழுப்பும் போது இந்த அளவோட வந்து கோயில் மறுபடியும் அது மேலே எழும்பவே இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க கடவுள் வந்து யாரோட கனவுலே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த கிழவியோட காசை நீங்கள் உதாசீனப்படுத்துனீங்க, அதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கிழவிட்ட போய் அந்த காசை வாங்கிட்டு வந்து அந்த காசில் ஒரு கல் வாங்கி அந்த கல்லை இங்கே வச்சுருந்துருக்காங்க. அந்த கல் தான் இந்த கல் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது உண்மையானலாம் தெரில, பட் ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது.